வாணியம்பாடி மட்டன் பிரியாணி பண்ணலாமா? நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் நெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா திக்கான கேர்டாக 200 கிராம் போட்டுக்கோங்க. அதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனை நான் கொஞ்சம் நேரம் தயிரில் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேகும்னு சொல்லிட்டு. மட்டன் பிரியாணி பண்ணும்போது இந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஆகும். ஸோ அது கூட உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வேக விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி அப்படியே தம்மில் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தம்மில் போட்டு எடுத்தால் நல்லா அரிசிலாம் செம்மையாகவும் மட்டன் சூப்பராக வெந்து மசாலாவோடு வரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்குமோ அவங்க ஒரு எல்லோ ஆட்டை போட்டுருங்க. பாய்.